வணக்கம். ஏடிஎம் ரூல்ஸ் எல்லாம் மாறப்போகுதாமே, இனிமே பணம் எடுக்கிறது கஷ்டமாகிடுமா? இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கண்டிப்பா சமீபத்துல கேட்டிருப்பீங்க. உண்மையிலே என்னதான் மாறப்போகுது, அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம். சோ ஏடிஎம் விதிகள் நிஜமாவே மாறப்போகுதா? பணம் எடுக்கிறதுல புதுசா ஏதாவது சிக்கல் வருமா? இதுதான் நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஒரு சந்தேகம். வாங்க, இதுல உண்மை என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஏடிஎம்ல என்ன மாற்றம் வரப்போகுது, இப்ப இருக்கிற பாதுகாப்பு முறைக்கும் புதுசா வரப்போற முறைக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் ரொம்ப முக்கியமா இதனால உங்களுக்கு என்னென்ன தாக்கங்கள் இருக்கும்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏடிஎம்ல என்ன மாற்றம் வரப்போகுது, எதுக்காக இப்படி ஒரு பேச்சு அடி போடுதுன்னு முதல்ல பாத்துருவோம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த மாற்றம் நம்மளோட ஏடிஎம் செக்யூரிட்டி சிஸ்டமா அப்கிரேட் பண்றத பத்தி தான். அதாவது நாம யாருன்னு ஏடிஎம்ல நிரூபிக்கிற முறையில ஒரு சின்ன அப்டேட் வரப்போகுது. இது நம்மளோட பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுற ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த புது மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒற்றைப்படி பாதுகாப்பு, அதாவது சிங்கிள் ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். இந்த ஒற்றைப்படி அங்கீகாரங்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள போனோம்னா உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஆதாரம், அதாவது ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கேட்டா அதுதான் சிங்கிள் ஃபேக்டர். அது ஒரு பாஸ்வேர்டா இருக்கலாம், இல்ல ஒரு பின் நம்பரா இருக்கலாம். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நீங்க ஏடிஎம் மெஷின்ல கார்டை போட்டதும் ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் கேக்குது இல்லையா, அதுதான் இந்த சிங்கிள் ஃபேக்டர் செக்யூரிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான உதாரணம். அதை தவிர வேற எதுவுமே அது கேட்காது. இப்போ 2 ஃபேக்டர் செக்யூரிட்டி, அதாவது 2 படி பாதுகாப்புக்கு வருவோம். இது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு பூட்டுக்கு மேல இன்னொரு புது லேயர் பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி தான். பேர்ல இருக்கிற மாதிரியே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்க அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ண 2 விதமான விஷயங்களை கேட்கும். இது உங்க அக்கவுண்ட்க்கு பல மடங்கு பாதுகாப்பை கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. உங்க பின் நம்பரை போடுறது முதல் ஸ்டெப். அதுக்கப்புறமா ஏடிஎம்ல இருக்கிற கேமரா உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி செக் பண்றது 2வது ஸ்டெப். இந்த 2 லேயர் பாதுகாப்பு தான் வரப்போற புது சிஸ்டம். அப்போ இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? ஸ்டெப் 1, வழக்கம் போல உங்க கார்டை போட்டு பின் நம்பரை என்டர் பண்ணுவீங்க. ஸ்டெப் 2, ஏடிஎம் கேமராவை பார்த்து உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணுவீங்க. இந்த 2ம் கரெக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்க அக்கவுண்ட் ஓபன் ஆகும். சரி, இப்போ இந்த 2 சிஸ்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் இந்த மாற்றத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, சிங்கிள் ஃபேக்டர் செக்யூரிட்டினா என்ன? அது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்புது, அதாவது உங்க பின் நம்பர். ஆனா 2 ஃபேக்டர் அப்படி இல்ல. அது உங்களுக்கு என்ன தெரியுங்கிற உங்க பின் நம்பரையும் நீங்க தான் அந்த ஆள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும், அதாவது உங்க முகத்தையும் சேர்த்து செக் பண்ணும். இதுதான் 2க்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். சரி, இதெல்லாம் ஓகே. இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த மாற்றம் உங்களுக்கு ஏன் முக்கியம்னு இப்ப கடைசியா பார்க்கலாம். பாருங்க, இந்த மாற்றத்தோட ஒரே நோக்கம் நம்மளோட பாதுகாப்பை அதிகப்படுத்துறது தான். ஒருவேளை உங்க பின் நம்பர் யாருக்காவது தெரிஞ்சா கூட உங்க முகம் இல்லாம அவங்களால உங்க பணத்தை எடுக்கவே முடியாது. இது உங்க பணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் பாதுகாப்பு கவசம் மாதிரி. டெக்னாலஜி வளர வளர நம்மளோட பாதுகாப்பும் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. நாம பின் நம்பர்ல இருந்து இப்போ ஃபேஸ் ஐடி வரைக்கும் வந்துட்டோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், நம்ம பணத்தையும் நம்ம தகவல்களையும் பாதுகாப்ப அடுத்து என்னென்ன புது டெக்னாலஜி வரப்போகுதோ